எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் எல்லாமே நீங்க உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஆக்ஷன் சீன்ஸுமே சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஃபைனல் கிளைமேக்ஸ் வித் ஃபேஸ் ஆஃப் வில்லன் அண்ட் ஹீரோக்கு வந்து இஸ் கூஸ் பம்பிங்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். ஆக்ஷன் தான். ஆக்ஷன் அண்ட் ஒரு சோஷியல் மெசேஜ் ஓரியன்டாவும் இருக்கு. பட் ஓவராலா ஏஆர் முருகதாஸும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. இது ஒரு அவர் குளோபல் வார்னிங் மாதிரினா இதுவும் ஒரு மெசேஜ் தான். அது இருக்கு, படத்துல போய் பாருங்க தெரியும். பட் வந்து சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கிளைமேக்ஸ் வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சூப்பரா. ரெண்டாவது ஹீரோ வந்து அனிருத்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அவரு எல்லா படத்துலயும் அனிருத் பிஜிஎம் தான் சூப்பரா போகுது. இல்ல அனிருத்தோட பிஜிஎமும் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு செகண்ட் ஆஃப் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸோட அனிருத் எஸ்கேக்கும் சூப்பரா வரும். ஏஆர் முருகதாஸ் வந்து ஏதோ ஒரு சின்ன காம்போ ரோல் அது சின்ன ரோல் பண்ணிருக்காங்க. அதுல ஏதாவது இம்பாக்ட் பண்ண மாதிரி அது நார்மலா நம்ம நார்மல் பீப்புளோட வர மாதிரி தான் இருந்துச்சு. ஹீரோ சாரோட அவங்களோட காம்படிஷன் எப்படி இருக்கு? ஏன்னா துப்பாக்கி படத்துல இருந்து அவங்க எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காங்க. இதுவும் சூப்பரா இருக்கு. எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் வந்து கலந்து ஒரு மாதிரி சைக்கிள் மாதிரி உண்மையிலேயே அந்த கேரக்டர் சைக்கோ மாதிரி ஆக்ஷன் பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அனிமலிஸ்டிக் பிஜிஎம் இருக்கும். நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க தீனால ஆரம்பிச்சு ரமணால போய் அப்படியே கஜினின்னு துப்பாக்கி வரைக்கும் நீங்க வந்தீங்கன்னா அந்த ஏஆர் முருகதாஸ் வேற, இந்த ஏஆர் முருகதாஸ் வேற. நான் இந்த படத்தை ரொம்ப சூப்பர்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் சிவகார்த்திகேயனோட நடிப்பு இருக்கு இல்லையா, வேற லெவல் சான்ஸே இல்ல. அந்த நடிப்பு வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்குன்றத உள்ள பார்க்க முடியுது நம்மளால நல்லாவே. அந்த ஒரு எஃபர்ட் தெரியுது. கேமரா ஒர்க் பயங்கரமா இருக்கு, ஸ்டண்ட் ஒர்க் பயங்கரமா இருக்கு, ஹீரோயின் போர்ஷன் நல்லா இருக்கு. நமக்கு வந்து நினைக்கிறோம் ஹீரோயின் இந்த படத்துக்கு தேவையில்லாத இருக்கும், ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கும் ஹீரோயினுக்கும் எதுக்கு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்ம. ஆனா ஓப்பனா பாத்தீங்கன்னாக்கா கடைசியா முடிக்கும் போது வெறித்தனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். வித்யுத் தாங்க உண்மையிலேயே ஆனஸ்டா சொல்லணும்னா ஹீரோவை தாண்டி வித்யுத் ஒரு படி மேலன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஏஆர் முருகதாஸ் தாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், உனக்கு இதான் ரோல்னா கேட்கறது மட்டும் தான் உங்க வேலை. அதை எப்படி காட்டுன்றது ஏஆர் முருகதாஸோட வேலை தான். புரியுதா இல்லையா? ஏஆர் முருகதாஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹீரோ சிவகார்த்திகேயனோட வில்லன் வித்யுத்தை ஒரு படி மேல காமிச்சாருன்னு சொல்லணும். உண்மையில நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்காக வந்து நம்ம சிவகார்த்திகேயன் மொக்கெல்லாம் சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயன் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டு வெறித்தனம் பண்றாருன்னு சொல்லணும். சான்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க சார். ஒண்ணுமே இல்லை, வடநாட்டுல இருக்க மாதிரி அந்த கன் கல்ச்சர் இங்க நம்ம சென்னைக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ஐஏ டீம் வந்து போராடுது. சரிங்களா? என்ஐஏ அந்த அதுக்கு வந்து ஹீரோ உள்ள வராரு. ஹீரோ ஏன் உள்ள வராருன்னா ஹீரோ ஆர்மி ஆபீசரோ நேவி ஆபீசரோ எல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு லவ் ஃபெயிலியர் பாய். அவர் எப்படி உள்ள வராரு, எப்படி தடுக்கிறாரு, எதன் மூலியமா இந்த லிங்க்ன்றத அந்த கனெக்ட் பண்ண டாட் இருக்கு இல்லையா, யார் வேற லெவல் பண்ணிருக்காங்க. இல்ல அப்படி கிடையாது. ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு இது இருக்கும், தர்பாரா இருக்கட்டும், எல்லா படத்துலயுமே சர்க்காரு, தளபதி படம், தளபதிக்கு அவருக்கும் இல்ல கெமிஸ்ட்ரி என்னைக்குமே யாருக்கிட்டையுமே வர வராது. ரஜினி சார் இருந்தாலும் சரி யாரு கூட வர வராது. ஆனா ஓவரால் பார்க்கும்போது இதுவும் ஏஆர் முருகதாஸோட ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா பண்ணிருக்காப்ல. ட்விஸ்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம் மேபி. ஆனா பார்த்துட்டு வரும்போது அந்த லவ் பேக் நமக்கு கிடைக்குது, ஹீரோ வில்லனோட ஃபைட் போர்ஷன் நமக்கு கிடைக்குது, நல்ல கேமரா ஒர்க் நமக்கு கிடைக்குது, ஒரு ஸ்டோரியோட அந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக் இல்லாம ஒரு விஷயம் அப்படியே கடத்தி கொண்டு வந்து நல்லா இருந்துச்சு. எப்படி வில்லனை வந்து ஹீரோ அடிக்கிறாருன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பாக்குறது உண்மையிலே சூப்பரா இருந்தது சார். சீரியஸா நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு சீனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் நடக்குதுன்னா அன்வான்டா திணிச்ச மாதிரியே இல்ல, செம்ம ஒரு இதா இருந்தது. அது எஸ்கே சார இவ்வளவு ஃபைட் பண்ண வைப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே கொடுத்த துப்பாக்கியை யூஸ் பண்ண வச்ச நம்ம முருகதாஸ் சாருக்கு ரொம்ப நன்றி தான் சொல்லணும். அப்படி இருந்தது. ஏன்னா அவ்வளோ கன் ஷாட்ல அவ்வளோ விஷயங்கள் பண்ணதா இருக்கட்டும், சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா காமிச்ச விதமா இருக்கட்டும், இது ஒரு சில விஷயங்கள்லாம் என்னடா நம்புற மாதிரியாடா இருக்கு அப்படின்னு நினைப்போம். அதுங்களே எஸ்கே சார் அவரோட பாணியில அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருந்தது. எனக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, நான் எஸ்கே சாரை ரசிச்சு பாக்குறதா இல்ல வில்லனை ரசிச்சு பாக்குறதானே டவுட் ஆகி போச்சு. இந்த பக்கம் பார்த்தா வில்லன் அவ்வளவு மாசா ஹாயா அப்படியும் செம்ம ஃபைட்டு, அந்த ஸ்டைலு வித்தியாசமான ஒரு ஸ்டைல் பண்ணது, அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா எஸ்கே சார் நான் அதை விட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன்டா, மாத்தி போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண யாரு தாண்டா ரசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. படம் உண்மையிலே சூப்பரா இருந்தது. செம்ம ஆக்ஷன் சீன்ஸ். நான் ஃபுல் ஆக்ஷன்ஸ் நீங்க ரசிச்சு பார்க்கலாம் அப்படின்னா அந்த படத்துல வந்து பார்க்கலாம். இன்டர்வல் பிளாக் மெயினா எல்லாருக்குமே ஹைப் கொடுத்துருச்சு. ஓப்பனா சொன்னா ஸ்டார்டிங் நீங்க கூட யோசிக்கலாம் நார்மல் கமர்ஷியல் மாதிரி போதேடா அவ்வளவுதான் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இன்டர்வல்ல இருந்து
அடிச்சு தூக்கிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் பாக்குற மாதிரி இருந்தது படம். சூப்பரா இருந்தது. லவ் சீன்ஸ்லாம் எப்படி மேடம்? அவங்க பேர் எப்படி? ஆக்சுவலி அவங்க சூப்பரா இருந்தது. அதாவது எப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு லவ். அதாவது வந்து லவ்னு ஒண்ணு ஓவரா ரொமான்ஸ் பண்றது, ஓவரா இது பண்றது அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப நீட்டா காமிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த போன் கால் சீன் ஒண்ணு வருங்க. ஆக்சுவலி அந்த சீன் தான் செம்ம ஹைலைட்டா இருந்தது. எப்படின்னா அது காமெடியாவே எடுத்துக்க முடியல, சீரியஸாவே எடுத்துக்க முடியல. ஆனா நம்மளுக்கு சிரிக்கணும்னு தோணுது, செம்மையா யோசிக்க தோணுது, இது மாசா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும்ல. அந்த மாதிரி அதாவது துப்பாக்கில அந்த போன் கால் எல்லாம் ஒரு வரும்ல, அதே மாதிரி இங்க ஒண்ணு வச்சிருப்பாரு. ஆனா அது வேற மாதிரி இருக்கும். சூப்பரா இருந்தது. உண்மையா படம் நல்லா இருந்தது. செம்ம கம்பேக்ங்க. உண்மையில நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லுவாங்களா ஓல்டு டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இதாயிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் டோட்டலா அடிச்சு தூக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். செம்ம ரசிப்பு. எல்லா சீன்லயுமே நம்ம ஒரு ஃபைட் நடக்குதுன்னா என்னடா இந்த இடத்துல லாஜிக்கே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க மூலியமே ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று கொண்டு வந்தது. அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே பயங்கர ஹாப்பியா இருக்கு. படத்துல என்ன புதுசா என்ன வச்சிருக்காங்க? நிறைய விஷயங்கள். ஆக்சுவலி இப்ப நடக்கிற சமூக பிரச்சனைகள் அவர் எப்பவுமே அதான் பண்றாரு. ஆக்சுவலி சமூக பிரச்சனை தான். ஆனா ஒரே ஒரு லைன் தான். அந்த ஒரு லைனை வச்சு டோட்டலா வந்து கன்வே பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் எஸ்கே சார் வந்து இப்படி அடிப்பாரா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்மள ஒரு சில விஷயங்களா யோசிப்போம்ல. ஏன்னா அந்த ஒரு இதே இல்லாம அவரை நம்ப வச்சு ஆக்ட் பண்ண வச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளே ஓகே இதை நம்பலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோணும்ல. எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த எதிர்பார்ப்போம், ஆனா அது நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிறப்பல அதை ஒரு பிரச்சனை வச்சு பண்ண வச்சது சூப்பரா இருந்தது. வேற லெவல்ல இருந்தது. எஸ்கே ஆக்டிங் அது ஆல்வேஸ் டாப்ல தான் இருந்தது. அது அந்த லவர் பாயரா அப்படியே தான் இருக்கு இன்னும். சரி லவர் பாயாவும் காமிச்சாங்களா, சூப்பரா இருந்தது. அது வந்து சேட் எண்டிங்கா இருக்கும்னு நினைச்சேன். ஹீரோயின் வந்து செத்துட்டா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா சேவ் பண்ணிட்டாங்க போல. அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏர் முருகதாஸ் கம்பேக். யாரு? ஏர் முருகதாஸ் இந்த படத்துல கம்பேக் ஆகும். ஏன்னா 2-3 படம். ஆமா கம்பேக் தான். ஹிட் மூவி எங்களுக்கு பிடிச்சிருந்து. ஆமா ஃபுல் ஃபைட் செம்ம. இம்பாக்ட் கொடுத்ததாலலாம் அவர் வந்து பெரிய லெவல்ல நடிக்கல, இதுல வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. என்ன என்ஜாய் பண்ணி அவரை பாக்கும்போது சேஃபர் ஹேண்ட் ஸ்கிரீன்ல பாக்கும்போது எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு உங்களுக்கு? வேற லெவல்ல ஃபுல்ஃபில்மென்ட் பயங்கரமா ஜாஸ்தியா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க. எஸ்கே வந்து ஒரு வேற ஜோனர்ல என்ஜாய் பண்ணி நீங்க பாப்பீங்க. லவ் சீக்வென்ஸ்லாம் எப்படி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு காதலுக்காக அவர் வந்து உயிரே குடுக்குறாரு. அதாங்க கதை. வேற லெவல். சரியான நாள் கிட்டதான் தளபதி குடுத்ததுனால இல்ல, தலைவர் மாஸ் தான் எப்பவுமே எஸ்கே தான். அவன் இருக்கு கேக்குறேன். அப்புறம் ஏர் முருகதாஸ் வந்து ஆக்சுவலா இதுல சின்ன ரோல் பண்ணிருக்க மாதிரி சொல்றாங்க, கட்டி படத்துல மாதிரி. இதுல தான் மெயின் சீக்வென்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரா? ஃபுல்லா பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங்ல மட்டும் வந்திருக்காரு. செகண்ட் ஹாஃப் வேற லெவல். செமையா இருந்துச்சு. இந்த படத்துல 2வது ஹீரோ வந்து அனிருத்னு சொல்றாங்க. இது பாத்துக்கு அப்புறம் அது ஆமா பாட்டு எல்லாமே சூப்பரா போட்டுருக்காரு. எல்லாமே ஸ்டார்டிங்கே சலம்பல தலைவர் டான்ஸ்ல பிச்சி எடுத்துட்டாரு. எஸ்கே எல்லாமே ஃபுல் பேக். நீங்க கதை என்னன்னா ஹியூமனிட்டி வின்ஸ். எல்லாருக்கும் வந்து கருணை இருக்கணும்ன்றது அந்த கதை. டெஃபினெட்லி ஒரு நல்ல மெசேஜோட முடிச்சிருக்காங்க. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. ஓகே சூப்பர்.